ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இதுக்கு என்ன டிஃபன் அண்ட் லஞ்ச் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். லஞ்ச் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுகீரை கிடையாது. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு ரசம். டிஃபனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமியா இட்லி, அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி. இதுதான் இன்னையோட மெனு. அதை செய்யலாம். அதுக்கு முன்னாடி டீ போட்டு குடிச்சிட்டு நம்மளோட குக்கிங் கண்டினியூ பண்ணலாம் இருக்கேன். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுப்பு இது பண்ணிட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு சமையல் வச்சுருக்கேன். அது நல்லா வேணும். நல்லா வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு அரைக்கணும். கடுகு இருந்துச்சு இப்போ வெங்காயம் பூண்டு வரையும் வந்து இருக்கணும். தக்காளி போட்டு வரணும். அதுவும் நல்லா மசாலா வேணும். கத்திரிக்காய் நல்லா காஞ்சி போட்டு வச்சுட்டு நல்லா போட்டு போட்டு எனக்கு வேகல் போட்டு கொஞ்சமாக போட்டு போட்டோம்னா கத்திரிக்காய் போட்டு அடுத்து மேலே பார்க்கணும். சீக்கிரம் வைக்கும் இதெல்லாம் நிறைய போட்டோம். அடுத்தது தக்காளி போடணும். நல்லா போட்டு முடிச்சுட்டு நல்லா தக்காளி நல்லா கொஞ்சம் அளவுக்கு நல்லா வரும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா சீக்கிரமாக வரணும். இது நல்லா வாங்கிட்டு காய்கறி இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து குடிக்கணும். கத்திரிக்காய் வெங்காயம் போட்டு இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பொரியல் ரெடி. உங்களுக்கு தேவையான மிளகாய் தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த காய்கறி 100 அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நெக்ஸ்ட்டு சிறுகீரை எப்படி வதக்கிட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ வதக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு புளி கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி காஞ்சி மிளகா பச்சை மிளகாய் வெளியே போடும்போது கீரை நம்ம தேய்ச்சிருக்கோம். நல்லா போட்டு போட்டு நல்லா வச்சுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோ வதக்கிட்டு நமக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டுருக்கோம். நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு வச்சுக்கணும். இதெல்லாம் மேஷ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் நல்லா அடுத்து கொஞ்சமாக சால்ட்டு சீக்கிரம் வர மாட்டோம். கொஞ்சம் சால்ட்டு பண்ணி கலந்துட்டு குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீரை வந்து பார்த்தீங்கன்னா 1 2 வாட்டி அலசிட்டு
அதுக்கப்புறம் என்ன அரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கீரையில் நிறைய மண் இருக்கும். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 தடவை வாஷ் பண்ணி அரிஞ்சு வச்சுக்கணும். ஈஸியாக இருக்கும் அது வந்து விளங்குறதுக்கு. இப்போது கீரை போடணும். கீரை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். கரெக்டாக இது வதங்க என்ன ஆகுதுன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டோம்னா என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாக நமக்கு கெட்டு போகாது. ரொம்ப நேரம் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டை கழுவி சிரிக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கு வேணால் எல்லாம் பெருசாக இருக்கும். இதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல் வந்து வதங்கிடுச்சு. கீரையை வதக்கிட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் ஊற்றணும். தேங்காய் உப்பு போட்டு இது வரைக்கும் இந்த பக்கம் கீரை வெந்துக்கிட்டு அங்கே வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காவும் வந்துக்கிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் என்ன பண்ணிக்கணும் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிடுவேன். புளி தண்ணி வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அது புளியும் குழம்பு கிடையாது. நான் கொஞ்சமாக புளி தண்ணி வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ கீரைக்கு வெள்ளை சட்டியில் போட்டு கரைச்சி இது வடகம் போட்டு கரைச்சோம்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நம்ம முதல்ல கீரை போடும்போது எவ்வளோ நிறைய கம்மியாக இருக்கும். வடகம் வந்து என்ன இருக்குன்னா நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து சாப்பிட்டு பார்க்கணும். கொஞ்சம் வேணும். ஸோ இப்போ இது ரெண்டும் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறேன்னா வாழைத்தண்டு ரசம். வாழைத்தண்டு ரசம் பண்ணுறதுக்கு வாழைத்தண்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம அடக்கி உரல் நசுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாழைத்தண்டை வதக்கி அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி எடுத்து ஊற்றணும்னா ஊற்றிட்டு ஒரு கொதி வந்துச்சுன்னா வாழைத்தண்டு ரசம் ரெடி. ஸோ இது என்ன காய்கறி கொஞ்சமாக கடுகு ஊற்றிட்டு கொஞ்சமாக வெங்காயம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் மசாலா ஊற்றணும். அதுக்கு முன்னாடி வாழைத்தண்டை வதக்கி அது நல்லா வச்சு ஏற்கனவே புளி தண்ணி அப்புறம் ஒரு தக்காளி வேணும் பூண்டு இப்போ நைட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வச்சுருந்தேன். அதை வந்து புளி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ புளி தண்ணி ஊற்றி ஊற்றிட்டோம். வாழை தண்ணி வச்சு வாழை தண்ணி வந்து பண்ணாமல் புளி தண்ணி கொஞ்சம் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பூண்டு ஒரு மிக்சியில் அரைச்சிக்கணும். புளி தண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாய் வச்சு கடுகு வந்து அரைச்சி அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய் போட்டு அரைச்சி இந்த வாழைத்தண்டை பேசினதாக வந்து நசுக்கி போட்டு நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி வைக்கணும். இங்கேயும் வந்து மஞ்சள் போடணும். அடுத்தது வெங்காயத்தில் வெங்காயம் போட்டு இந்த வாழைத்தண்டு வேணும். அதுக்கப்புறம் தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம். மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அப்படியே எடுத்து போட்டுக்கணும். சொல்லி நானும் பார்த்துட்டு ஒரு பொடி வெங்காயம் எடுத்துக்கணும். வாழைத்தண்டு ரசம் ரெடி. ஒரு ஸ்பூன் வந்து ரசப்பொடி போட்டுக்கணும். 2 ஸ்பூன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் புதினா சட்னி பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ச்சதும் பூண்டு தனியா இது காஞ்ச இது போட்டுக்கணும். இதை போட்டு நல்லா வதக்கணும். ஸோ பூண்டு தனியாக காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா அப்புறம் இஞ்சி இதெல்லாம் வச்சுக்கணும். இப்போது இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து காரம் வந்து ஒரு தேவைப்பட்டு இஞ்சி கொஞ்சம் இஞ்சி இதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி போடணும். புளி போடணும். கொஞ்சமாக புளி போட்டு அதுக்கப்புறம் புதினா போடணும். கொஞ்சமாக புளி நல்லா வதக்கிட்டோம். நல்லா கலந்து வதக்கிட்டோம். இதில் நல்லா வதக்கிட்டோம். அப்புறம் இது ஆறுக்கு தேங்காய் போட்டு எண்ணெய் போட்டு அரைச்சோம்னா புதினா சட்னி ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணி கொண்டு இது புதினா போட்டு இது வந்து கீழே வடகம் போட்டு காய்ச்சிட்டு அடுத்தது வாழைத்தண்டு ரசம் அடுத்தது கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமியா ரவா இட்லி அடுத்து மாவு விளக்கு இருக்கும். ஸோ இதில் நம்ம இட்லி பண்ண போகிறோம்.
ஆல்ரெடி எந்த கொஞ்சம் மாவு இருந்தாலும் அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி நான் பண்ணுறேன். ஸோ மாவு இல்லை என்ன பண்ணலாம் சேமியா இப்போ தான் நான் போட்டு எடுத்துட்டு ஒரு கப்பு சேமியா எடுத்துட்டு அதை வந்து கடுகு கடலை உளுந்து எடுத்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே ஊற்றி சாப்பிடலாம். நான் வந்து எப்படி எடுத்து கொஞ்சம் மாவை இல்லை பண்ணிடுவேன். நான் இப்போ தயிர் ஊற்றி பண்ணுவேன். அதுக்கே பிடிச்ச மாதிரி இருக்குது இருந்ததோட அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரெகுலராக நார்மல் இட்லி சாப்பிட்றதுக்கு சேமியா வந்து டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் ஸோ எப்பவுமே இந்த சேமியா இது வந்து தாளிச்சு அப்போ அவங்க ஒரு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இட்லி ரெடி ஆகிடுச்சு. முடிச்சு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னாக்கா இட்லி ரெடி ஆகிடும். ஃபைனலாக எல்லா டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணேன், அது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சிறுகீரை புளி போட்டு கடைஞ்சது, அது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வாழைத்தண்டு ரசம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன், அது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒயிட் ரைஸ். டிஃபன் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா சட்னியும் ஆல்ரெடி சொன்னேன், சேமியா இட்லி எல்லாம் சூடாக ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.